வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2056 பங்குனி மாதம் 18ஆம் நாள், ஏப்ரல் 1. இன்றைய நாளில் என்ன சிறப்பு? வணிக நிறுவனங்களில் புது கணக்கை துவங்குவாங்க. இன்றைக்கு அதிகாலை முதலே சாலைகளில் வாகனங்களில் சர்ன்னு போயிட்டே இருந்தாங்க. இதற்கு நேற்றிலிருந்தே ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பூஜைகள்லாம் செய்வதற்கான பொருள்கள்லாம் வாங்குது. அப்புறம் அதிகாலை நேரத்தில் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படின்னா அந்த நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்காக அதிகாலையிலேயே நிறைய உடன்பிறப்புகள் இப்படி வாகனங்களில் போயிட்டே இருந்தாங்க. எதற்காக என்றால், தங்களுடைய இந்த புதிய நிதி ஆண்டுக்கான கணக்கை துவங்குவதற்காக. அதாவது கணக்கு கடந்த நிதியாண்டு 2024-2025ற்கான கணக்கை என்ன செய்யணும்? வரவு செலவு அறிக்கையை அரசாங்கத்திற்கு நம்ம ஒப்படைக்கணும். எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, நிகர லாபம் எவ்வளவு, அதற்கேற்றாற் போல் வரி கட்டணும். நிதி நிறுவனங்களும் அதே போல் தான். எவ்வளவு வரவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு, எவ்வளவு நிகர லாபம் வந்திருக்கு, அதற்கு குறிப்பிட்ட அளவு வரி கட்டணும். இப்போ 2024-25 ஆனால் கணக்கை காட்டணும். இப்போ 2025-26க்கான கணக்கை துவங்கணும். அதுதான் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு செயல்பாடு. இப்போ அந்த வகையில் உடன்பிறப்புகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய புதிய கணக்கை துவங்கியிருப்பாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு நடந்ததாக இருக்கட்டும், நடக்கப் போகின்ற இந்த ஆண்டில் அவர்களுடைய வாணிகம் சிறப்பாக நடைபெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அந்த வகையில் நம்ம உடைய நிதி நிறுவனமான கவிமணி சிட் ஃபண்ட்ஸில் புது கணக்கை துவங்கணும். நம்முடைய நிதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சீரான வளர்ச்சி இருக்கிறது. நம்முடைய நிதி நிறுவனத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்குறது எப்பொழுதுமே நமக்கு நல்ல நேரம்தான். அந்த அலுவல் நேரமான 9 மணிக்கு தான் நம்முடைய புது கணக்கை துவங்கணும். எப்போ துவங்குகிறோம், எப்படி துவங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி வரவு செலவு செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அருமையான ஆலோசனை சொல்கிறார். அதிகாரம் 12 நடுநிலைமை, குறள் எண் 120. வாணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வியாபாரம் பண்ணுறவங்க, வரவு செலவு பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல் நடத்துகிறவங்க, அப்புறம் வாடிக்கையாளர்கள். ஒரு வணிகர் பொருளை என்ன செய்வார்? விற்பனை செய்வார். வாடிக்கையாளர் அதை வாங்கிட்டு போவாங்க. ஒரு நிதி நிறுவனத்தில் நிதி நிறுவன அதிபர் பணத்தை கொடுப்பாங்க, வாடிக்கையாளர் வாங்கிட்டு போவாங்க. 2 பேரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நடுவுநிலைமை தவறாமல் நடந்துக்கணும். 2 பேருமே ஒரு முறையை பின்பற்றணும். இவர் அவரை ஏமாற்றலாம், அவர் இவரை ஏமாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் தவறு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார், ஆலோசனையை சொல்கிறார். இப்போ அதன்படி வரவு செலவு செய்யணும்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து வணிகர் வந்து வாடிக்கையாளரை ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாடிக்கையாளர் வந்து வணிகர் ஏமாறுற சமயத்தில் நம்ம ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடலாம், கணக்கு வழக்கில் ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. அடுத்தவங்க பொருளும் அடுத்தவங்களோட உழைப்பும் அது நம்முடைய உழைப்புக்கு சமம். அவர்களும் உழைத்து தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்க, இவரும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறாரு. இதில் வந்து ஒருத்தர் ஏமாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். அதைத்தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போர் செய்யன். அடுத்தவங்க பணத்தையும் உங்கள் பணமாக நினைக்கணும்யா. அங்கே வந்து அவன் பணம் தானே, இன்னும் வாங்கிக்கிட்ட கொடுத்துட்டா போகுது அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ அந்த வகையில் இப்போ நம்முடைய நிதி நிறுவனத்துலேயும் பார்த்தா நெருங்கிய நண்பர்கள், நல்லாசிரியர் விருது பெற்றவர் கூட கொடுக்கல் வாங்கல்ல சறுக்கல். அவருடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு காரணம் சொல்கிறாரு. இதனால் நிதி நிறுவனங்கள் பாதிக்கப்படும். அது தப்பு தானே. அதனால் வாங்கும்போதே வந்து நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம சரியான முறையில் திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும். கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கிவிடக்கூடாது. நம்முடைய தகுதி என்ன, தேவை என்ன, அதையெல்லாம் வந்து பார்த்து செய்யணும். அதைத்தான் வந்து என்.எஸ். கிருஷ்ணன் ஐயா அவர்களும் சொல்கிறார். வரவு 8 அணா, செலவு 10 அணா, கடைசியில் துந்தனா. வரவுக்கு மீறி செலவு செய்தால் கடைசியில் சிக்கல் தான். அதனால் வாங்கும் பொழுதே நம்ம யோசிக்கணும், நாம் தகுதிக்கு மீறி வாங்குகிறோமா, தகுதியோடு வாங்குகிறோமா, திருப்பி செலுத்துவதற்கு என்ன நம்முடைய ஏற்பாடு இருக்கிறது அப்படிங்கிறலாம் பார்த்து செய்யணும். அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மிக மிக தவறு. அப்படி நம்முடைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு முறையை பின்பற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். இந்த பதிவை வந்து கட்டாயம் பாருங்கள். ஐயன் திருவள்ளுவர் சொல்வதெல்லாம் கொஞ்சம் யோசியுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து சொல்கிறது அதுதான். அடுத்தவங்க பொருளையும் உங்கள் பொருள் போல் நினைங்க. அதுக்காக அடுத்தவங்க பொருளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறது அப்படி அல்ல. அதற்கு உங்கள் பொருளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, உங்கள் பணத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதே போல் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு, அடுத்தவருடைய பணத்துக்கு, அடுத்தவர்களுடைய எண்ணம், அடுத்தவருடைய நலன், அதற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த அருமையான புதுக்கணக்கு திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நவுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.